சிறகடிக்க ஆசைன் டுடே ப்ரமோ. இப்போ மீனா இருந்துட்டு சிந்தாமணி கிட்ட போயிட்டு, இப்போ மனோஜுக்கு கேஸை வாபஸ் வாங்குறியா இல்லை உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் போட்டேன், ஆய்வு வரைக்கும் நீ அந்த ஜெயிலில் தான் இருக்க போறேன்ட்டு சொல்லிடுறேன் மிரட்டி சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க. சிந்தாமணியும் யோசிக்கிறாங்க, இவங்க எல்லாருமே என் மேலே கம்ப்ளைண்ட் தந்தா நான் என்ன பண்ணுவேன், ஜெயிலில் தான் உட்காருவேன், அதனால நம்ம இந்த கேஸை ரிலீஸ் பண்ணிடலான்ட்டு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இருக்கும்போது இப்போ இருந்துட்டு என்ன சீக்கிரமாக சொல்ல போறியா இல்லையான்ட்டு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு கேட்குறாங்க. சரி, இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டு சொல்லிட்டு சிந்தாமணி இருந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணியோட பையன் வராங்க. அம்மா என்னம்மா காரியம் பண்ணி வச்சிருக்கேன்றாங்க. ஆமாடா, நம்ம ஒரு கேஸ் வாங்கினா நான் ஜெயிலில் இருக்கோம், என் பேரை கெட்டு போயிடும், அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தேன்ட்டு சொல்லிட்டு சிந்தாமணி இருந்துட்டு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு இப்போ இருந்துட்டு நம்ம நினைச்சது எதுவுமே ஒன்று கூட நடக்கலைன்ட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிந்தாமணி ரொம்பவே கவலையோட இருக்காங்க. அதோட இந்த பிரமம் முடிச்சிருக்காங்க.